காலபுருஷ சக்கரத்தில் 6வது ராசியாக வலம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசி சிந்தனை, நிதானம், நேர்மை, நுணுக்கங்க, உழைப்பு, துல்லியம், இது எல்லாத்தையுமே எப்பவுமே தன்னோட அடையாளமாக கொண்டவங்க இவங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அதில் அழகாகவும் இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும், ஆராய்ச்சியோடவும் செஞ்சு முடிப்பாங்க. இவங்க ஒரு சொல்லு சொன்னால் அதை 2 முறை யோசிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவுக்கான முழு தகவல்களையுமே முன்னாடியே முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிந்தனை தெளிவு கொண்ட கன்னி ராசி ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறோமா? சத்தியமாக கிடையாதுங்க. என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை கூட நம்ம எண்ணிடலாம். வேறு கஷ்டத்தை எண்ண முடியாது. அவ்வளவு கஷ்டம் இருக்குது. அட என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாதுங்க. ஏன்னா வெளியே காட்டிக்கிறது கிடையாது. நான் என்னோட கஷ்டத்தையே வெளியே காட்டிக்கிட்டா, நான் என்னோட கஷ்ட நஷ்டங்களை புலம்பி தள்ளிட்டா யாருமே கேட்குறவங்களே தலை தெறிக்க ஓடிடுவாங்க. ஆனால் இப்படி இவங்களினுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா? சீரான பாதையில் போகணும் அப்படிங்கிறது தாங்க இவங்களோட மனநிலை. ஆனால் சில நாட்களாகவே இவங்களுடைய மனசில் குழப்பம், பண விஷயத்தில் நெருக்கடி, உறவுகளில் சிக்கல், இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா? அப்போது இந்த சிக்கல்கள், குழப்பங்கள், நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி அப்படிங்கிறது எத்தனை நாளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காதுங்க. சின்ன கிரக சேர்க்கையோ பெரிய கிரக சேர்க்கையோ இந்த 12 பாவத்தில் மாற்றத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா? நம்மளோட ஜாதக கட்டம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அந்த வகையில் கன்னி ராசியோட ஜாதகம் என் கையில் இல்லைனாலும் உங்களுக்கான பொது பலன்களை ஜோதிட அடிப்படையில் கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்காங்க, அந்த கிரகங்களினோட இடம் என்ன, அந்த கிரகங்களினுடைய செயல்பாடுகள் எந்த பாவகத்தை தொடுது, அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து சொல்ல போகிறோங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நெருக்கடியில் சந்திச்சுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சுமைகளை தூக்கி கூட அடுத்தவங்களுக்கு நம்மளோட சுமைகளை இழந்து மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க, அதெல்லாம் பழகிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கஷ்டங்கள், மலையளவு துன்பங்களை தாங்கி அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கன்னி ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக தீரப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க. இதை நான் சொன்னால் நம்புவீங்களா? இது சத்தியங்க. இது மறைய போகுது. ஏன் அப்படின்னா கடகராசியில் ஆல்ரெடி அதிசார பெயர்ச்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குருவினால் சில ராசிகளுக்கு நல்லது நடந்துட்டு இருக்குங்க. அது உங்களுக்கும் உண்டுங்க. ஏன்னா கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடம். இப்போ அந்த இடத்துலையே தன்னோட சொந்த ராசிக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க. கஜம்னா யானைங்க, கேசரினா சிங்கம். சிங்கத்துடைய ஆற்றும் யானையினுடைய பலமும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற போகுதுங்க. நாங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் இடம் தான் எல்லாத்துக்குமே ஆதாயம்னு சொல்லுவோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்டங்க. அந்த இடத்துல இந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கப்போ எந்த அளவுக்கு கன்னிக்கு சிறப்பு சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அவங்களால. ஸோ கஜகேசரி யோகம்னா என்ன? சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் சேரும்போது உருவாகக்கூடிய தெய்வீக யோகம் தாங்க கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யானை போல வலிமை, நிலைமை, செல்வம், கேசரி குருவால் ஞானம், புத்தி, தர்மம், தெய்வ அனுகிரகம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் அறிவு, பணம், புகழ், மன நிம்மதி, தெய்வ அனுகூலத்தை கொடுத்தா எப்படி இருக்குங்க? உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் கன்னிக்கு இப்போ படித்தமாக போகுதுங்க. இது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு பலன் கொடுக்குங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு மட்டும் வேறுபட்ட பாவத்தில் அதீத தாக்கத்தோட அதிக கஷ்டத்தோட வேலை செய்ய போகுதுங்க. ஸோ கன்னி ராசிக்கு இந்த யோகம் எங்கே நிகழுது? கடக ராசினா கன்னிக்கு 11ஆம் இடம்னு சொல்ல இல்லையா? 11ஆம் பாவம், அதாவது நண்பர்கள், லாபம், ஆசிகள் நிறைவேறது, அரசு ஆதரவு, சமூக நிலை, அதாவது சந்திரனும் குருவும் இணையும் இந்த யோகம் நேரடியாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்குதுங்க, வெற்றியை கொடுக்குது, எதிர்பாராத ஆதரவை கொடுக்குது, புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய காலம், பொற்காலம். அடுத்த
40 நாட்கள் முழு பலன்கள்ங்க. முதல்ல பொருளாதாரம் பண நெருக்கடிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்குங்க கன்னிக்கு. ஸோ அடுத்த 40 நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் வருது. பண வரவுகள் பல வழிகளில் உங்களை வந்து சேருங்க. புதிய முதல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிதி ஆதாயம் சீர்வர போகுதுங்க. திடீர் லாபங்கள், நண்பர்கள் மற்றும் வணிக இணைப்புகள், அரசாங்கத்தில் ஆதரவு எல்லாமே உங்களுக்கு அதுவே தேடிக்கிட்டு வருங்க. திடீர் யோகம். இந்த யோகம் வந்து அதிர்ஷ்டத்தோட வாசக்கதவை திறந்து வைக்குதுங்க. கடன் பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக ₹1 கூட கடன் இல்லாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறீங்க. பணத்துக்காக யார்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தால் கூட சரிங்க, அந்த நிலையில் மாற்றம் வருது. உங்களுக்கு பண பிரச்சனை கொடுத்தவங்க, பண நெருக்கடி கொடுத்தவங்க, பணத்தால் உங்களை வந்து பாதிப்படைய வச்சவங்க எல்லாருமே யோசிப்பான், என்னடா இவன் நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு பார்த்தா என்னமோ நமக்கே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கானே. ஒரு நாளில் திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க. உங்களுக்கு இந்த யோகம் அப்படி தான் வரும் இல்லையா? திண்ணையில் படுத்தவனுக்கு திடீர்னு வந்துச்சா வாழ்க்கைன்னு, அந்த மாதிரி தாங்க. கூரையில் இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொட்டுற அளவுக்கு, பண மூட்டைகள் கொட்டுற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான யோகம் எங்கிருந்தாவது யார் மூலமாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமாக உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும், பல நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆசை வேற கனவு வேற இல்லையா? ஸோ இந்த மாதிரி தாங்க. அந்த பணத்துக்காக பல இடங்களில் அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களை வந்து ஒரு மாதிரி இயலாமல் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த கண்ணுவிழி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே விழுகிற அளவுக்கு பொறாமையில் பொசுங்கி போகக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணம் பொருளுங்க. அதே மாதிரி வேலை மற்றும் தொழில். வேலை பக்கம் போனால் உழைப்புக்குண்டான பலன் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஆனால் உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமாக இப்போ கிடைக்கும். மேலதிகாரிங்க எதை பண்ணாலுமே ஏதாவது ஒரு குத்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இவங்க ஒரு வேலையை செஞ்சால் அதில் வந்து உண்மையாகவும் கடின உழைப்பாகவும் போடக்கூடியவங்க இல்லையா? ஆனால் அதற்கான அங்கீகாரத்தை இவங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் கூட உழைக்கிறவங்க கூட ஒத்துக்கிறக்க மாட்டாங்க. இவங்க உழைப்புக்கான ஒட்டுமொத்த அடையாளத்தையுமே மற்றவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க. இவங்க வந்து உழைச்சி கொடுத்துட்டு ஒதுங்கி நின்றுருப்பீங்க. ஆனால் இனி அப்படி கிடையாதுங்க. மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்குங்க. புதிய பொறுப்புகள் இப்போ கிடைக்கும். நம்பிக்கையோட இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். சிறு உழைப்பு கூட உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்குங்க. அரசாங்க அலுவலகத்தில் இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்பள உயர்வு இருக்குங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இருக்குது. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, பணப்பெருக்கம், புதிய ஒப்பந்தம், கூட்டாண்மைகளில் வெற்றி எல்லாமே பொற்காலுங்க. புதிய பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியான நேருங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்க, தன்னால் உதவிகள் வந்து சேருங்க. உங்கள் வீட்டு வாசப்படி நினைக்கும். இந்த மாதிரி கல்வி நிலையில் அறிவு சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி. மாணவர்களுக்கு குரு சந்திர யோகம் சேர்றதுனால ஆசீர்வாதங்கள், புதிய ஆர்வம், நினைவாற்றல், தேர்வுகளில் வெற்றி, ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் இப்போ முயற்சி பண்ணுங்க, தாராளமாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட படிப்பையே படிப்பீங்க. விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். விருப்பப்பட்ட நாட்டில் உங்களுக்கு படிப்பை வாய்ப்பு அமையுங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் தயாராகிறீங்க அப்படின்னா, கன்னிராசியில் அரசாங்க அதிகாரியாக மாறணும் அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்குங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறது சிறப்புங்க. மன அமைதிக்கும் மன உறுதிக்கும் இவர் பொறுப்பு. அதே மாதிரி கோவில் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடி குருஸ்தலம், திருவேங்கடம் சிவாலயம், திருவேங்காடு புதுக்கோவில், இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த தலங்கள்ங்க. அதே மாதிரி தாயார்கிட்ட தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்க. அனுதினமும் அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. தாயை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சந்திரன் அப்படின்னாவே தாய் இல்லையா? கடகம் அப்படிங்கிறதும் தாய் வீடு. ஏன்னா தாயினோட வீட்டில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கிறதுனால தாயினோட ஆசீர்வாதம் கன்னிக்கு பெரிய பலமாக இருக்க போகுதுங்க.
கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க. கன்னிராசிக்கு என்னங்க மச்சம்? கண்ணீர் தாங்க மச்சம், கவலைகள் தான் மிச்சம், தனிமை தான் மிச்சம். இப்படி இருந்துமே நம்ம எல்லாருக்குமே சொந்த பந்தம், எல்லாருக்குமே ஆதரவு, எல்லாருக்குமே அன்பு கொடுக்குறோம், எல்லாருக்குமே ஓடி போய் உதவி பண்ணுறோம். நமக்கு கடைசியில் என்னங்க பேர் வந்திருக்கு? பாவம் பழி சுமத்தி இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அசிங்கப்படுத்தி இருக்காங்க. உன்னை நல்லா இல்லை, என்னால் வேணால் நீ வாழ்ந்திருப்ப அப்படின்னு கூட கேவலமாக பச்சையாக போய் சொல்லியிருக்காங்க. நட்பை நம்பக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. ஆனால் நட்பு ரீதியாக பல துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி கஷ்டமும் கவலையுமா இருக்கக்கூடிய கன்னிராசியோட மனசில் இந்த கேள்வி மட்டும் மனசை தொலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க, அறுத்துருக்குங்க. என்ன தெரியுமா? நல்லது நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பாவம் பண்ணுறவன் ஏன் அவ்வளவு பகட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கான்? பாவம் பண்ணுறவன் ஏன் அவ்வளவு சந்தோஷமாக சிரிப்போடு வாழ்ந்துட்டுருக்கான்? எனக்கு மட்டும் ஏன் கண்ணீரை பரிசாக கொடுத்துருக்க கடவுளே? கன்னியோட கேள்வியே இதுதாங்க. இதுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பதிவுங்க. ஜோதிட விளக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாதுங்க. இது சித்தர்கள் சொன்ன ரகசிய பதிவு. சரியாக கன்னிராசி பற்றி சித்தர்கள் சொன்னது என்ன? இதுதான் முதல்ல சித்தர்கள் சொல்லணுங்க. ஒரு சிலர் புரியாது, சித்தர்கள் ஏன் இந்த விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுங்க. விநாயக பெருமான் தான் 18 சித்தர்களுக்கு அருளியது. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி தான் சித்தர்கள் கன்னிராசியை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியத்தை இப்போ உங்கள் கேள்விக்கான பதிலும் இதிலேயே அடக்கமாகுதுங்க. முந்தைய ஜென்மத்தில் கன்னிராசி எந்த மாதிரியான பிறவிகளாக பிறந்திருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் திட்டமிட்டு சமூக நலன், ஆயுர்வேதம், தர்ம வேலையில் இருந்திருப்பீங்க. அங்கே கண்ணீரின்றி கடமையை செஞ்சுருப்பீங்க. அதனால தான் இந்த காலத்தில் உங்களுக்கு உறவுகளால் மனக்கசப்புகள் வந்திருக்குங்க. இது உங்களுக்கு தண்டனை இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த கர்மத்தையும் திருத்த வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. கர்மம் உங்கள் கையை கட்டாது, அது உங்களுடைய உள்ளத்தை மாற்றுங்க. நீ சொல்கிறியா, என்ன கர்மமோ தெரியல, எனக்கு ஒரு இப்படி கஷ்டம் வருது. அந்த கர்மம் அப்படிங்கிறது உங்களை கஷ்டப்படுத்த வரலைங்க, உங்களை ஆள வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கன்னிராசி பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக கவனம் வச்சுக்குவீங்க. ஆனால் அதே நேரத்தில் கவலை உடல் ரீதியில் பாதிப்பு கொண்டு வருங்க. வயிறு சத்தம் இல்லாமல், மூச்சு பசி பிடிப்பது, தூக்கம் குறைவு, இது எல்லாமே பொதுவாக கன்னிராசி அனுபவிப்பீங்க. இதுக்கு சித்த சோதர பரிகாரம் என்ன தெரியுங்களா? தினசரி சின்னதாவது ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது பண்ணணுங்க. ஆயுர்வேத சூத்திரங்களை கற்றுக்கணும், வேதியியல் நன்மைகளை தெரிஞ்சுக்கணும். அதிகமாக மஞ்சள், நார் சத்து கொண்ட உணவுகளை நீங்கள் உணவில் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்க மறக்கக்கூடாதுங்க. இது உடல் ஆரோக்கியத்தை கன்னிராசி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வழி. அதே மாதிரி உங்களுடைய தலைமையின் ரகசியம் என்ன தெரியுமா? கன்னி அப்படின்னாவே சேவை, மற்றவங்களுக்கு நல்லது பண்ண பிறந்தவங்கங்க நீங்கள். தலைமையாகவும் திறமையாகவும் அதுவே தான் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் சேவை செய்யும்போது உங்களுடைய கர்மங்கள் குறையும். கன்னிராசி பொதுவாக ஒருத்தவங்க உதவி கேட்டாங்கன்னா சட்டுன்னு எந்த ஒரு யோசனையுமே செய்யாமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்கங்க. எல்லாத்துக்குமே தைரியமோட உதவி செய்கிறவங்க. குறைஞ்ச நேரத்தில் மற்றவங்களுக்காக உணவு கொடுக்கறது, கலையை கற்றுக் கொடுக்கறது, கல்விக்கு தேவையான உதவி பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய ஆன்மீக வலுவா இது எல்லாமே உங்களுக்கு மாறுதுங்க. இப்போ கன்னிராசிக்கான தொழில் என்னங்க? கன்னி அப்படின்னா வியாபாரங்க. ரொம்ப விவரமானது, குடும்பம் சார்ந்து
சார்ந்தது. ஓகேங்களா? அந்த காரணத்தினால கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஆயுர்வேதம் அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவம், ஆயுர்வேதம், பராமரிப்பு சேவை, கல்வி, ஆராய்ச்சி, கணினி, இந்த டேட்டா அனலைசிஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்த்தக திட்ட கருத்து, ஆற்றல், மேலாண்மை, அதே மாதிரி இந்த டெக்னாலஜிஸ், எடிட்டிங், டிரான்ஸ்லேஷன், ஒரு சேவை மனப்பான்மை சார்ந்ததுங்க. மக்கள் நடமாட்டம் இருக்கணும். இவங்க அனுதினமும் நிறைய மக்கள்களுக்கு அந்த விஷயத்தை சேர்க்கணுங்க. இதுதான் அவங்களோட தொழிலாக அமையும். அந்த தொழில்களில் இருந்துட்டா அப்படின்னா ஏன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு கூட வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்கெட்டிங், துறை நிறைப்பு, இதெல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா, அதுதான் பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருக்குங்க. அது வெல்லாமே கண்ணீர் இருந்தால் சிறப்பாக இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக 4 பேர்கிட்ட உங்களோட பேச்சால் உங்களுடைய பொழப்பு இருந்தாவே ரொம்ப சிறப்புங்க. இதோட கன்னி ராசிக்கு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தனியார் வேலையே தான் செட் ஆகுமா? அரசு வேலைன்னு பார்த்தோன்னா நிதி, சுகாதாரம், கல்வித்துறை, இது போன்ற துறைகளில் கண்ணுக்கு பொறுத்தங்க. இதுவே தனியார் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த டேட்டா அனலைசிஸ், இந்த லைப்ரரி, இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே கண்ணிக்கு போகிறதுங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்டு கூட சிறப்பு தாங்க. நீங்கள் அமைதியாக ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிலச்ச வருமானம் வரும். ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெரும்பாலும் கன்னி ராசி சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. அதே மாதிரி பணம் மற்றும் வரவு நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பணம் வர்றதில் சீர்திருத்தம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. என்னம்மா சீர்திருத்தம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க, பணம் வர்றதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் நான் பார்க்கணும்? ஆமாங்க, பணம் வர்றது இல்லையா, அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். சேமிக்கக்கூடிய பழக்கம், திட்டமிட்டு முதலீடு பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. இதுக்கான மனநிலையும் பயிற்சியும் கண்டிப்பாக செய்யணுங்க. இதுக்கு எல்லாமே பரிகாரமாக சில திட்டங்கள். இப்போ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். பணத்தை உங்களால் கையாள தெரியல, அதுக்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு ஐடியா வர மாட்டேங்குது. கையில் பணம் இருக்கப்போ உங்களுக்கு அதை சேமிக்க தெரிகிறது இல்லை. பணம் செலவான பின்னாடி அப்போ யோசிக்கிறது, பேசாமல் அந்த காசை வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. இப்போ கூட உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கும். வேறு யோசிச்சு பாருங்கள், பண தேவை இருக்கும், அப்போ யோசிப்பீங்க, அன்னைக்கு தேவையில்லாத செலவு பண்ணிட்டோம்ப்பா, தேவையில்லாத அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம பணத்தை வாங்கிட்டு இப்போ நம்மளையே ஏமாத்துறாங்க, இப்படி கூட யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? குருவோட பலம் குறைஞ்சிருச்சு, அதுதாங்க காரணம். ஸோ குருவோட பலனை மேம்படுத்தணும், சனி பகவானை சமாதானப்படுத்தணும், பிள்ளையார் வழிபாடு இதுக்கு ஒரே ஒரு வழிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம், நீங்கள் தொழில் பண்ணுங்க, என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க. மாதத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களோட சேமிப்புக்காக நீங்கள் உருவாக்கணும். ஸோ எமர்ஜென்சிக்காக, ஒரு அவசர தேவைக்காக நீங்கள் அதை சொல்லிட்டு ஒதுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். கன்னி ராசி தான் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பிரித்து முதலீடு பண்ணியே ஆகணுங்க. அதை கொஞ்சம் கற்றுக்காங்க. அதே மாதிரி குடும்பம் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க குடும்பத்தை தெளிவாக எப்போவுமே பாதுகாக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த குடும்பமே சில நேரங்களில் உங்களை ரொம்ப கேவலமாக நடத்தியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. திரும்பவும் அது என்னோட குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்ய தாங்க போவீங்க. அப்படிப்பட்ட தங்கமான மனசு கொண்டவங்க தாங்க கன்னி ராசிக்காரங்க. திருமண தடை, நான் எத்தனை நாளாக திருமண வரன் பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை, என் பொண்ணுக்கு பார்க்குறேன், எனக்கு வரன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, என் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேங்க.
அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, நான் எத்தனை நாளாக நான் வேலை தேடிகிட்டே இருக்கேன், எனக்கு சரியான வேலை அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் தகுந்த சம்பளத்தில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலையில் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரிங்க, அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக்கெடுக்க போகுதுங்க. காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க. சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க.